முக்கியமான காரணம் நான் கொளத்தூருக்கு எதுக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைட்டருக்கு வந்து ஏற்கனவே நாங்க வாங்கிட்டோம். ஸோ இதுக்கு ஒரு ஃபீமேல் ஃபைட்டர் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் போனது. என் பையன் வந்து இத பார்த்துட்டு எனக்கு இந்த டேங்க் செட்டப்பும், அந்த ஃபீமேல் ஃபைட்டர் வித் பார்ட்டிஷனோட அந்த டேங்க் வாங்கி குடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டான். சரின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் போனோம். ஸோ பார்த்தீங்கன்னா, அட்டகாசமா அந்த எல்லோ அண்ட் ஒயிட்ல வந்து எங்களுக்கு ஃபீமேல் ஃபைட்டர் கிடச்சிச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாங்க மேல் வாங்கிட்டோம். இந்த டேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா ரூ. 250 சொன்னாங்க. ஸோ ரூ. 280 சொன்னாங்க. ரூ. 250ன்னு சொல்லி நாங்க அந்த டேங்க் கேட்டோம். ஸோ அப்புறம் அந்த ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரூ. 70 சொன்னாங்க. ஸோ இது 2ம் வாங்குனோம் நாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. டேபிள்ல வைக்கிறதுக்கு சூப்பரான செட்டப்பு. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து மீன் தொட்டியில வந்து நம்ம மீன் வளர்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, என்னுடைய அக்வாரியம் செட்டப்பு. ஸோ எனக்கு வந்து பிடிச்சதுல இந்த கோல்டு செட் ஆயிருச்சு. இந்த ஏஞ்சல்லாம் வந்து குட்டியா எனக்கு ஃப்ரீயா குடுத்தாங்க அந்த கோல்டு வாங்கும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ பெருசா வளர்ந்துருக்குன்னு பார்க்கும்போது, நான் வந்து வளர்ந்ததே தெரியலன்னு சொல்லலாம். ஸோ கரெக்டான ஃபீடிங் குடுத்துட்டு ரொம்ப நாளா வச்சுருக்கேன் இந்த செட்டப்பு. ஸோ பாருங்க, நம்ம பெட்ஸ் இல்லாம நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அது மாரி நம்மளோட பெட்ஸ் எல்லாத்தையும் வீடியோல காட்டாமலும் இருக்க மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு டேங்க் செட்டப் நான் வீட்ல வச்சிருக்கிறது. ஸோ இதுக்கு வரைக்கும் நம்ம வீடியோ போடல. அதனால தான் இன்னைக்கு எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இது மாரி பெட்ஸை தேடி நம்ம அலையிறதும், வாங்குறதும் நம்ம வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஜாப் தான்.